ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட் அண்ட் சிம்பிளான கடை ஸ்டைல் கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு வேண்டி பெரிய ஒரு பரோட்டா கல்லில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொடுத்து வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியுமே சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம பிச்சு போட்டுருக்க பரோட்டாவையும் சேர்த்து கொடுத்து நல்லா கிண்டிக்கலாம். கூடவே நம்ம கொத்து பரோட்டாக்கு தேவையான அளவு ஆயிலும் சேர்த்து கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபர் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் டெய்லி ஒரு சின்ன ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். நான் அப்லோட் பண்ணுற ரெசிபிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாமே நம்மளோட வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் பண்ணுறோம். வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணுறதில்ல. நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாருமே எல்லாத்தோட வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண வெஜிடபிளோட நம்ம பரோட்டா நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கறி மசாலாவும் சேர்த்து கொடுத்து பரோட்டா சால்னாவை ஊற்றி கொடுத்து நல்லா கிண்டிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தலையும் தூவி கொடுத்து கொஞ்சமாக குருமிளகு பொடியும் தூவி இதனைக்கு வேண்டி கொஞ்சமாக கறிவேப்பிலையும் தூவி ஃபைனலாக இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி மிளகுத்தூள் தூவி இறக்கணும்னா சூப்பரான வெஜ் கொத்து பரோட்டா தயார். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.